என்னைக்குமே நான் தானே முன்னாடி வந்து மாமாவுக்காக காத்துட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு மாமா எனக்கு முன்னாடி வந்து காத்துட்டு இருக்காரு. மாமா வந்துட்டியா? என்னாச்சு மாமா? நான் பக்கத்துல வந்து நின்னது கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனையில இருக்கீங்க? ஜனங்க மத்தியில் நம்ம கம்பெனிக்கு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் அம்மா மேலேயும் நம்ம கம்பெனி மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்லேருந்து அம்மாவை எப்படி காப்பாத்துறது, அவங்க நிரபராதின்னு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க மாமா. தர்மத்தின் வாழ்வதனை சோதுக்கவும் மறுபடியும் தர்மமே வெல்லும்னு சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரி நிலைமைதான் அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து அம்மா நிரபராதின்னு வெளியே வரதான் போறாங்க. நீ மட்டும் சரியான நேரத்தில் அந்த பெயில் ஆர்டர் கொண்டு வந்து கொடுக்கலனா அம்மா அரெஸ்ட் ஆகிறத தடுத்து நிறுத்திருக்கவே முடியாது. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன மாமா இது? நான் ஏதோ மூணாவது மனுஷி மாதிரி எனக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. ஓய், சரி ஓகே, தேங்க்ஸ் சொன்னது தப்பு தான். அதுக்காக இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டே எப்படி? இங்க பாரு. சரி, இப்ப என்ன? அப்படி சொன்னதுக்கு தோப்பு கரணம் போடணுமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நன்றி சொன்னா கோச்சிக்கிற. கோச்சிக்கிட்டேன்னு சமாதானப்படுத்துறதுக்கு தோப்பு கரணம் போடுறேன்னு சொன்னேன். மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்ற. இப்ப நான் என்ன பண்றது? சரி, உன் மனசு கஷ்டப்பட்டா அது என்னால் தாங்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் மறந்துடுவோம். இப்போ சந்தோஷமா? இன்னும் நல்லா சிரிக்கலாமே, நான் சந்தோஷப்படுவேன்ல. போங்க மாமா. இப்பதான் எனக்கு சந்தோஷம். என்ன மாமா? நான் அப்பவே உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். மாமா ஆரம்பிச்சிட்டீங்களா? இது அது இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அது இல்லைன்னா வேற என்ன கேட்க போறீங்க? என் ரூம்ல வச்சிருந்த பெயில் ஆர்டர் காணாம போச்சுல, அது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அதை எங்கிருந்து எடுத்துட்டு வந்த? வனஜா அம்மா தான் கோர்ட் ஆர்டர் எடுத்து மறைச்சு வச்சிருந்தாங்கன்னு மாமா கிட்ட சொன்னா. ஏற்கனவே அவர் வனஜா அம்மா மேல கோவமா இருக்காரு. அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அதுக்கான நேரம் வரும்போது இத பத்தி மாமா கிட்ட சொல்லிக்கலாம். ஓய், பெயில் ஆர்டர் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டேன். பதில் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? ஆ, அது வந்து அம்மாவை கைது பண்ணாம இருக்க கோர்ட் ஆர்டர் வாங்குனீங்கன்னு என்கிட்டயும் ஷாமண்ணா கிட்டயும் சொன்னீங்கல்ல. அதுக்கப்புறம் எதுக்கும் அது பத்திரமா இருக்கட்டும்னு அந்த ஆர்டரை நான் தான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன் மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸோட ப்ரொடக்ஷன், பேக்கிங், டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாத்துக்கும் நீங்கள் 3 பேர் தான் பொறுப்பு. டிவியில் நியூஸ் பார்த்தீங்கல்ல, அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சார், மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்டது நம்ம கம்பெனி ப்ராடக்ட்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். என்ன சொல்கிறதுனா தெரியல சார். கண்ணை மூடுனா பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் தான் கண்ணு முன்னாடி தெரியுறாங்க. ரொம்ப கொடுமை சார். நீங்கள் வேதனைப்படுறதில்ல, உங்களுக்கு மனித அபிமானம் இருக்குன்னு புரியுது. ஆனால் இது நடந்தது நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணதால. ப்ராடக்ட்டை தயார் பண்ணுறதுலேருந்து பேக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் 3 பேர் தான் பொறுப்பு. ஸோ தப்பு எங்கே நடந்திருக்கு, யாரால் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியணும். நீங்கள் எங்களை சந்தேகப்படுறீங்களா சார்? பொதுமக்களும் போலீஸும் நம்ம கம்பெனி மேலே சந்தேகப்பட்டு என் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை. அம்மா நிரபராதி நிரூபித்து அவங்கள இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரோம். உங்களுக்கு தெரியாம, உங்களோட சப்போர்ட் இல்லாம இந்த மாதிரிலாம் நடந்திருக்க சான்ஸ் இல்லையே. உண்மையை சொல்லிடுங்க. இது தெரியாம நடந்தது தப்பா, இல்ல தெரிஞ்சே நடந்தது தப்பா? தப்பு எப்படி நடந்திருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க.
நீங்க இப்படி சந்தேகப்பட்டு கேட்கறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இத்தனை வருஷமா உங்க கம்பெனில ஒர்க் பண்றேனே, என் மேல ஏதாவது ஒரு சின்ன ரிமார்க் இருக்கா சார்? இல்ல யாராவது என்னை பத்தி உங்ககிட்ட அன்அபிஷியலா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா சார்? என் மேல எப்படி சார் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு? சார், எத்தனையோ வெளி கம்பெனில இருந்து எனக்கு ஆஃபர் வந்தது. ஆனா நான் உங்க கம்பெனில வேலை செய்யறத ரொம்ப பெருமையா நினைச்சு எங்கேயும் போகல சார். அப்படிப்பட்டனா நம்ம கம்பெனிக்கு துரோகம் பண்ணுவானா சார்? சார், உண்மையை சொல்லணும்னா நான் டிவியில் நியூஸ் பார்த்ததுலேருந்து நம்ம கம்பெனிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சேன்னு சொல்லி நான் சரியாக சாப்பிடல, தூங்கல, மனசளவில் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் சார். என்னை பார்த்து நீங்கள் இப்படி சந்தேகப்பட்டீங்களா சார்? நீங்க யாருமே தப்பு பண்ணலைனா பால் பவுடர்ல எப்படி கெமிக்கல் மிக்ஸ் ஆச்சு, அதுவும் குறிப்பிட்ட ஏரியால மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. அதானே, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. உண்மை தானா வெளியே வந்துச்சுன்னா நல்லது. அதை நாங்க மட்டும் கண்டுபிடிச்சோம், அப்புறம் வேற மாதிரி. நீங்க எங்களை இப்படி சந்தேகப்படுறதை விட உங்க கையால ஏதாவது தண்டனை கொடுத்துருங்க சார். அதை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். ஆமா சார், உங்க கையாலே எங்களுக்கு தண்டனை கொடுத்துருங்க சார். ஆமாம் சார், உங்கள் கையால் எங்களுக்கு தண்டனை கொடுத்துருங்க. சரி, நீங்களும் போகலாம். எதுனா தகவல் தெரிஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ பண்றது? இந்த 3 பேருமே தப்பு பண்ணலைனா அப்ப தப்பு பண்ணது யாரு? எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். எதுக்கும் நீங்கள் 2 பேரும் இந்த 3 பேரையும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. எதுனா ப்ரூஃப் கிடைக்கும். சரி, ஓகே ப்ரோ, நாங்க பாத்துக்கிறோம். ஷாம், வா. மேடம் சொல்லுங்க மேடம். டிவில நியூஸ் பாத்தியா? பார்த்தேன் மேடம். அகிலாண்டேஸ்வரி மேடம் இன்னும் அரெஸ்ட் ஆகலன்னு காமிக்கிறாங்க. அந்த ஆதி அகிலாண்டேஸ்வரிய அரெஸ்ட் பண்ண போறோம்னு ஸ்மெல் பண்ணி அகிலாவை கைது பண்ணாம இருக்க முன்ஜாமீன் வாங்கிட்டான். அப்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அகிலாண்டேஸ்வரி மேடத்தை உள்ள தூக்கி வைக்க முடியாதா மேடம்? அகிலாண்டேஸ்வரி தற்காலிகமா இப்ப ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிருக்கலாம். ஆனா நிரந்தரமா தப்பிக்கவே முடியாது. இந்த கேஸ்ல அகிலாண்டேஸ்வரிய நான் ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். ஆமா, அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? உன் மேல யாருக்கும் சந்தேகம் வரலையே? இல்ல மேடம், என் மேல இங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல மேடம். குட். உன் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஆமா, என்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் என்ன பண்ண? ஃபுல்லா வில்லா வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டியா? இன்னும் இல்ல மேடம். இந்த கேஸ் முடியற வரைக்கும் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிற மாதிரி இருக்கலாம்னு இருக்கேன் மேடம். வெரி குட், நல்ல முடிவெடுத்திருக்கேன். இப்ப நான் உனக்கு ஃபோன் பண்ணது கூட இது விஷயமா நான் உன்கிட்ட எச்சரிக்கை பண்றதுக்காக தான். என்ன மேடம் சொல்றீங்க? பணம் கையில இருக்குன்னு திடீர்னு வீடு காருன்னு உன்னுடைய ஸ்டேட்டஸ் நீ மாத்தன, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வரும். எங்க தப்பு நடந்திருக்குன்னு அந்த ஆதி தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னோட ஆடம்பரம் ஆதியோட கண்ணை உறுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் போட்ட பிளான் எல்லாமே வீணா போயிடும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேடம். நீங்க சொல்ற வரைக்கும் நான் அந்த பணத்துல கை வைக்க மாட்டேன் மேடம். இப்ப எப்படி இருக்கிறனோ இதே மாதிரி யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி இருப்பேன் மேடம். ஏசி இப்பதான் வந்துட்டு போயிருக்காரு. அவரு உன்னதான் எச்சரிக்கையா இருக்க சொல்லிட்டு போயிருக்காரு. பார்த்து நடந்துக்கும். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். வச்சுட்டுமா மேடம்? தேவைப்பட்டா நானே உனக்கு கால் பண்ண, நீ எனக்கு கால் பண்ண வேண்டாம். புரிஞ்சுதா? ஓகே மேடம். ப்ரோ, என்னடா இந்த 3 பேரையும் ஃபாலோ பண்ணீங்களா? எதுனா தெரிஞ்சுதா? ப்ரோ, நாங்க 2 பேர் மட்டும் இல்ல ப்ரோ, எங்களுக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் மூலியமா அந்த 3 பேரையும் நல்லா வாட்ச் பண்ணிட்டோம். நீ சொன்ன மாதிரி அவங்க கிட்ட எந்த மாற்றமே தெரியல ப்ரோ. 3 பேரோட ரொட்டீன் லைஃப்ல எந்த சேஞ்சும் கிடையாது. அவங்க ஃபேமிலியை கூட க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டோம். எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எப்பவும் போல நார்மலா தான் இருக்காங்க. 3 பேரோட ஃபேமிலியில புதுசா ஏதாவது பைக் இல்ல அவங்க பசங்களுக்கு ஐபோன் இந்த மாதிரி எதனா வாங்கியிருக்காங்களான்னு பாத்தீங்களா? ப்ரோ,
அதெல்லாம் நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டோம் ப்ரோ. நீ சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளுமே அவங்க வாங்கல. இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சு பணம் வந்தா பெரும்பாலும் அந்த பணத்தை நிலத்திலயோ நகையிலயோ போடுவாங்க. அதனால அந்த கோணத்திலயும் நாங்க விசாரிச்சு பார்த்துட்டோம். 3 பேரும் நிலம் நகை வாங்கல, வசதியான வீடு பார்த்தும் குடி போல ஆதி. ப்ரோ, அதுவும் அந்த மேனேஜர் செந்தில் இருக்கான்ல, அவன் பேங்க் கிரெடிட் கார்டு கூட பணம் ஒழுங்கா கட்டாததுனால பேங்க்ல இருந்து வசூலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ப்ரோ. ஸோ அதனால அவங்ககிட்ட பணம் இருக்கிறதுக்கு பெருசா வாய்ப்பே இல்லை. அவங்கள ஃபாலோ பண்ணதுல நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஒரே குழப்பமா இருக்கு. ப்ரோ, இனி நம்ம என்ன ப்ரோ பண்றது? யார் தப்பண்ணாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அம்மாவை எப்படி கேஸ்ல இருந்து காப்பாத்துறது? ஒண்ணுமே புரியல ப்ரோ. எனக்கு என்னமோ இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. நாம தான் கண்காணிக்க தவறி இருக்கோம். எங்கேயோ கோட்டை விட்டோம்னு நினைக்கிறேன். சரி, நான் கண்டுபிடிக்கிறேன். ம், சரி ப்ரோ. சரி அது பாஸ். பார்வதி, பெரியா, ஒரு புதினா டீ போட்டு ரூம்க்கு எடுத்துட்டு வரியா? சரிங்க பெரியா. என்னாச்சு மாமாக்கு? ஏன் டல்லா இருக்காரு? நாங்க 2 பேர் மட்டும் இல்ல ப்ரோ, எங்களுக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் மூலியமா அந்த 3 பேரையும் நல்லா வாட்ச் பண்ணிட்டோம். நீ சொன்ன மாதிரி அவங்க கிட்ட எந்த மாற்றமே தெரியல ப்ரோ. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. மாமா ரொம்ப குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கே. மாமா, டீயா? அதை அப்படியே வச்சிரு. என்னாச்சு மாமா? ஏன் டல்லா இருக்கீங்க? இல்ல, ஒரு விஷயத்தை கெஸ் பண்ண, அது மிஸ் ஆயிடுச்சு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? குழந்தைங்க பால் பவுடர் விஷயத்துல நம்ம கம்பெனியில் இருக்கிற 3 மேனேஜர்ல யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அம்மாவை கேஸ்ல இருந்து காப்பாத்திரலாம். அருண் ஷாம் கிட்ட சொல்லி அவங்க 3 பேரையும் வாட்ச் பண்ண சொன்னேன். ஆனா அவங்க யாரும் தப்பு பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்றானுங்க. ஆனா என் உள் மனசு சொல்லுது அந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருக்கணும்னு. உங்க உள் மனசு சொன்னா நிச்சயம் அது சரியாதான் இருக்கும் மாமா. அந்த 3 பேர்ல தப்பான ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, டீ ஆறிட்டு இருக்கு மாமா. நீங்க டீ குடிச்சிட்டு யோசிச்சு பாருங்க, நானும் யோசிக்கிறேன். மாமா, நான் ஒரு யோசனை சொல்வேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது. என்ன சொல்லு? அந்த 3 பேரோட மனைவிங்களை அவங்க குழந்தைங்களோட நம்ம வீட்டுக்கு வர சொல்றீங்களா? அந்த 3 பேர்ல தப்பான ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒய்ஃபுங்களை எதுக்கு வர சொல்ற? எனக்கு புரியல. தான் புருஷன் எப்படிப்பட்டவர்னு ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாம இருக்காது மாமா. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நான் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே எனக்கு ஓரளவுக்கு அவங்க வீட்டுக்காரங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க அந்த 3 பேரோட வைஃபையும் இங்க வர ஏற்பாடு பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா. என்ன? நீங்க அந்த 3 பேரையும் வீட்டுக்கு போக விடாம
ஏதாவது வேலை கொடுத்து ஆபீஸ்ல இருக்க வைங்க. சரி, நான் பார்க்கறேன். வீட்டுக்கு வரவங்கள நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. தப்பான ஆள் யாருன்னு இன்னைக்கே தெரிஞ்சிடும். என் முகத்துல எப்பவும் சந்தோஷத்தை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுற மாதிரி உங்க முகத்துல எப்பவும் நான் சந்தோஷத்தை பார்க்கணும் மாமா. நீங்க கவலையா இருந்தா எனக்கு இந்த உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடும். நீங்க எப்பவும் இப்படி சிரிச்ச முகத்தோட இருங்க மாமா. அந்த சமையல்காரி மட்டும் அந்த பேல் ஆர்டர் எடுத்து ஒளிச்சு வைக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அகிலாண்டேஸ்வரி கையில விலங்கு மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போக வச்சிருப்பேன். இப்படி ஆசையில மண்ணள்ளி போட்டாளே. ஆமா அத்த, ஆதி மாமா ரூம்ல இருந்த பேல் ஆர்டரை நீங்க தான் எடுத்து மறைச்சு வச்சீங்கன்ற உண்மைய பார்வதியே ஆதி மாமா கிட்ட சொல்லல. ஏன் நீ போய் சொல்ல வேண்டியதானே? எருமை கேள்வி கேக்குறா பாரு. ஆண்டி, உமாக்கு இருக்கிற அதே சந்தேகம் தான் எனக்கும் இருக்கு. பார்வதிய ஆதிக்கிட்ட இன்னும் உண்மை சொல்லல. என்ன மித்ரா நீயும் இப்படி கேள்வி கேக்குற? அந்த சமையல்காரி ரொம்ப நல்லவ. அவளால இந்த ஆதிக்கடவர் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா இருப்பா. அதனாலதான் அவ இந்த விஷயத்த ஆதிக்கிட்ட சொல்லாம இருந்திருப்பா. யார் இவங்கெல்லாம்? எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஆமா ஆண்டி, கையில குழந்தைங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. தின்னி முட்டை, அத்த, அவங்க எல்லாம் யாரு எதுக்கு வந்திருக்காங்கன்னு போய் விசாரி. சரிங்க அத்த. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த சமையல்காரி முந்திரி கொட்டை மாதிரி வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. யார் இவங்கெல்லாம்? என்ன நடக்குது இங்க? நீங்க? என் பேரு பார்வதி. நீங்க வரப்போறதா பெரியயா சொன்னாரு. பெரியய்யா சொன்னாரா? இவங்க வரப்போத பத்தி சமையல்காரி கிட்ட முன்னாடியே ஆதி சொல்லிருக்கானா? இதுல என்னமோ இருக்கு. ஆமா ஆண்டி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க. நீங்க வந்திருக்கிற விஷயத்த நான் போய் பெரியயா கிட்ட சொல்லிட்டு வரேன். பெரியாவே வந்துட்டாரு. வணக்கம். வணக்கம். பார்வதி, பெரியா, இவங்களை உட்கார வச்சு குடிக்க எதுனா கொடு. நான் இவங்க வந்திருக்க விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். சரிங்க பெரியா. ம். நீங்க வாங்க. உட்காருங்க. நல்ல பையனா சேர்ல அமைதியா உட்காரணும்னு. சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க. நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிம்மா.
அத்தை, பார்வதி நமக்கு ஜூஸ் கொண்டு வர சொல்லவா? ஏய், அறிவு கெட்டவளே, இந்த கூட்டமெல்லாம் யாரு எதுக்கு இங்க வந்திருக்குன்னு தெரியாம நானே குழம்பிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு ஜூஸ் ரொம்ப முக்கியமா? அப்படியே 2 வச்சனா தெரியுமா? குலுக்கல் முறையில 3 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுத்து கௌரவிச்சு அதுக்கப்புறம் குடும்ப தலைவருக்கு தகவல் சொல்லி சர்ப்ரைஸ் கொடுக்க போறதா சொன்னாங்க. என்கிட்டயும் அப்படிதான் சொன்னாங்க. என்கிட்டயும் அப்படிதான் சொல்லி கூட்டு வந்தாங்க. அப்படியா? சர்ப்ரைஸ் கொடுக்கறாங்களா? உங்க வீட்டுக்காரர் எதுல ஒர்க் பண்றாங்க? டெக்ஸ்டைல்ஸா இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனா? அவரு ஆதித்யா பேபி ஃபுட் ப்ரொடக்ஷன்ல பேக்கிங் மேனேஜரா இருக்காரு. ஓ, அப்படியா? என் வீட்டுக்காரர் தான் பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. என் வீட்டுக்காரும் அங்கதான் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா இருக்காங்க. ஆக பேபி ஃபுட் ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் 3 ஃபேமிலிய குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு.